மண்ணு உடனே சாப்பிட்டுமா. ரசூல்லாவுடைய மலத்தை கூட யாரும் பார்க்க கூடாத வகையில் அந்த மண்ணு தின்று விடும். ரசூல்லா ரோட்டில் நடந்தார்களே ஆனால் அப்படி லைட்டு 1000 வாட் பல்ப் மாதிரி அடிக்கும், வெளிச்சம் வரும்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்படி எல்லாம் சொல்லி இல்லாத புழுவுகளை சொல்லி ரசூல்லா மதிச்சிய ஒரு யூதம் புரட்டி விட்டான். இப்ப இப்படி சொல்லிட்டு என்ன பண்றேன்னு கேட்டா, ஒரு யூதம் அப்படி முடிய செஞ்சானா அப்படின்னா அவர் பிறந்துட்டாரான், கிறுக்கன் ஆயிட்டாரான், உளர ஆரம்பிச்சுட்டாரான், செஞ்சதை செய்யலேன்ட்டாரான். இப்படின்ற அளவுக்கு கீழே தள்ளிவிடுறாங்க. இப்படி மேல அப்படி தூக்கிட்டு போய் பத்துன்னு போடுறது. ரசூல்லா புகழ்றோம் செய்யறது இப்படி அளவுக்கு மேல அங்க கொண்டு போவாங்க. இமய மலையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரே கூட ஊட்டி தள்ளிடுற. என்னடு இவர் என்னடா, இவருக்கு மேல யூதம் பெருசுடா, யூத சூனியக்காரன் பெருசு, இவரையே பரட்டி விட்டான் பாரு. முடிய வச்சு, நாறுகளை வச்சு, சீப்பை வச்சு, அதை வச்சு, ஈச்சம்பாளைய வச்சு என்னமோ செஞ்சு அவரை மெண்டலாக்கி விட்டான் பாரு. அப்படி நம்புறானுங்க. ஏன்டா ஒரு பக்கத்தில் வெளிச்சம்ங்கிற, ஒரு பக்கத்தில் கால் தரையில பாவாதுங்கிற, வெயில் படாதுங்கிற, மேகம் கூட பிடிக்கும் இல்லாத கட்டுக்கதெல்லாம் சொல்லி ரசூல்லா புகழ்றேங்கிற, மதிக்கிறேங்கிற. இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தரைய ஒரு யூதன் வந்து மந்திரம் செஞ்சு பரட்டி விட்டான்னு சொன்னா எவன்டா அந்த மார்க்கத்தை ஏத்துக்குருவான்? ஏண்டா ஒரு யூதனுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு ஆளு, அவனுடைய மந்திர சக்தியில பரட்டி விட்ட ஒரு ஆளு என்னங்கடா தூதனுக்கு கேட்க மாட்டான்? அட அவன் கேட்கறக்கான சொல்லல, அல்ல இல்லைங்கிறான. சூனியம் செய்யப்பட்டவர் சொல்ற அநியாயக்காரங்க நிறைய ஆதாரம் இருக்கிறது. சூனியம் தனி புஸ்தகம் போட்டிருக்கிறோம். நான் சுருக்கமா தான் இதுல சொல்ல முடியும். இந்த தலைப்புக்காக வேண்டி ஒரு மாசம் ரமலான் பூரா இதான் பண்ண போறோம். சுருக்கமா தான் 1.5 மணி நேரத்தில் சொல்றோம். இதுதான் ஒரு மாசம் பண்ண போறோம். வழங்குதா? அப்ப நிறைய ஆதாரங்கள்லாம் வரும். ரமலான் முழுவதும் இதே தலைப்பு தான், வஹியை பின்பற்றுறது தான் மார்க்கம் என்பதை ஒன்னே விட அழுத்தமா நாங்க சொல்ல போறோம். அது வேற விஷயம். இப்ப சுருக்கமா சொல்ற விஷயம் என்ன? இப்ப எதை நம்புறது? ரசூலுல்லாஹ் சூனியம் வச்சுட்டாங்கன்னு நம்புனா நீ அநியாயக்காரன் ஒத்துக்கிறியாப்ப? சொல்லு. அநியாயக்காரன் முஸ்லீம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அவன் வழிகட்டு போயிட்டான். எகத்துக்குன சபீலா, இவங்க நேர்வழிக்கு வரவே மாட்டாங்கிறான். யாரு? ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா எவனாவது சொன்னால் லா எகத்துக்குன சபீலா, இவர்கள் நேர்வழி வரவே மாட்டார்கள். அப்ப நேர்வழி வரமாட்டார்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீ மார்க்கம்னு சொல்ல பாக்குறியா? நாங்க மதிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த மந்திரவாதியும் எந்த யூதனும் மந்திர சக்தியால் புரட்ட இயலாது. அற்புதத்தை வச்சுதானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாருமே. அதுதான் அற்புதத்தை கொடுக்குறான். எந்த நபி அனுப்புனாலும் அற்புதம் கொடுக்காம அனுப்ப மாட்டானே. சான்று வேணுமில்ல ரசூல், இல்லாட்டி ஒவ்வொருத்தர் ரசூல்வான கண்டவனு ரசூல் சொல்லக்கூடாது என்பதற்காக ரசூல்மார்களுக்கு அல்ல அற்புதத்தை கொடுக்குறான். அப்ப அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டிய ரசூலையே அதை விட பெரிய அற்புதம் செஞ்சு ஒருத்தன் பிரட்டி அடிச்சுட்டான்னு சொன்னா இது புகார்ல இருந்து ஏத்துக்கணுங்கிறியா? அப்ப குரான அதை என்ன பண்ண சொல்றப்ப? புகாரி ஏத்துக்கிடுவோம். குரான் என்ன பண்ண சொல்றீங்க? 6 மாசம் ரசூலுல்லாஹ் இப்படி இருந்துச்சான், செஞ்சதை செய்யலேண்டாங்களாம், செய்யாத செஞ்சேண்டாங்களாம், மனைவிட்ட போய் இல்லறம் நடத்தி போட்டு நடத்தல நினைச்சாங்களாம். இது இப்படிலாம் இப்படி ஒரு ஆள் ஆயிட்டதுக்கு என்ன அர்த்தம்? மனநோய் தானே அர்த்தம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான் கேட்கிறான், மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா அவலம் தத்தபக்கரோட சிந்திக்க மாட்டீர்களா? மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுடைய தோழர் முகமதுக்கு ஒரு வகையான பைத்தியம் கிடையாது. இனி பைத்தியம் சொல்ல வர்ற, சிகிர் செய்யப்பட்டார்கள்னா பைத்தியம் சொல்ற. அல்லாஹ் சொல்ற பைத்தியம் வராதுங்கிறான். ஒருத்தனா வாடா, 2 வாடா, சோதிச்சு பாரு இவருக்கு பைத்தியம் இருக்கான்னு பாருறான்னு கேட்கிறான் அல்லாஹ். மா அன்தபி நேமத்தி ரப்பிக்கு வஜ்னூன், அல்லாஹ்வுடைய பெரிய நேமத்தின் காரணமாக நீ பைத்தியக்காரன் இல்ல. அம்புட்டு பேரும் பைத்தியக்காரங்க நல்லா மறுக்கிறான். இவங்க இஸ்லாம்னு சொல்லிக்கொண்டு புகாரி சொல்லிட்டாரு, புகாரில் பதிவாகி போச்சுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பைத்தியம் 6 மாசம் இருந்தாங்கிறான். என்னங்கடா இது ஹதீஸா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6 மாசம் அப்படி பைத்தியம் ஆனார்கள்னா 6 மாசத்துல சொன்னதெல்லாம் குர்ஆன் இல்லண்டாயிருமே, அதெல்லாம் உலர்ந்தாயிருமே. அது எப்படி பிரிச்சு அறிகிறது? மார்க்கமே சந்தேகத்துக்குரியதா போயிருமே. செஞ்சதை செய்யலன்னு செய்யாத செஞ்சேன்னு சொன்னா என்ன வேணா சொல்லிருக்கலாமே. அப்படி ரசூல் ஆக்கினா அந்த மார்க்கத்துக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கிறது? நான் பாதுகாப்பேன் அல்ல குர்ஆன்ங்கறான். அந்த குர்ஆனை பாதுகாப்பு இல்லாம போயிருமே. 6 மாசத்துல சொன்னதெல்லாம் குர்ஆனா இல்லையா? அது எந்த 6 மாசம்? எந்த 6 மாசம் தெரியாட்டி மதீனா உள்ள அத்தனை வசனமும் சந்தேகமாயிருமே. அப்ப இது மாதிரி எல்லாம் வருதப்பான்னு மறுத்தா பாத்தீங்களா புகாரி அதுக்காக ஆரம்பிச்சுருவாங்க. புகாரி எப்படி நம்ம குர்ஆனை பத்தி பேசினா ரசூலுடைய மதிப்பை பேசினா இவங்க என்ன செய்வாங்க? புகாரி இமாம் என்றால் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னென்ன ஊருக்கு போனார் தெரியுமா? எவ்வளவு இதனால என்னங்கிறேன். அவர் பல ஊருக்கு போனதுனால ரசூலுல்லாஹ் கிறுக்கன்னு சொல்லணுமா? அட எத்தனை ஊருக்கு போன இறக்குறாடா? அவர் பல ஊருக்கு போன காரணத்துல இன்னொருத்த வீட்டுல போய் படுத்துக்கிறதான்னு சொல்லியா? என்னங்கடா எதுக்கு ஏதோ ஆதாரம் காட்டுற? புகாரி யாரா இருந்து எனக்கு என்னங்கிறேன்?
அவர் சொல்ல பதிவு செஞ்ச செய்தி குர்ஆனுக்கு ஒத்திருந்தால் இவ்வளவு புகார்ல உள்ளதை பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஹதீஸ்ல உள்ள விஷயங்களை தான் பின்பற்றி தர்காவை இடிக்க சொல்றோம், ஹதீஸை வச்சு தான். அது புகார் தான் இருக்குது, ஏன் ஏத்துக்கிட்டோம்? அது குர்ஆனுக்கு ஒத்து இருக்குது, ஏத்துக்கிட்டோம். குர்ஆனுக்கு இணக்கமா இருக்கு, ஏத்துக்கிட்டோம். ஆயிரக்கணக்கான 7000 ஹதீஸுகள்ல சில 50 60 70 குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் அதை மறுப்போம். மீதி உள்ளதை ஏத்துக்கிறத செய்யறோம், ஹதீஸை மறுக்கிறோம். இப்படி அமைஞ்ச சிலதை மறுக்கிறோம். எண்ணி எண்ணி பார்த்தா 50 வரலாம், 60 100 வரலாம், 200 வந்துட்டு போகுது. 30,000 40,000 ஹதீஸுகள்ல ஒரு 200 ஹதீஸ் வந்து இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொன்னா, அது அறிவுபூர்வமா விளக்குனா, ஆதாரத்தோட காட்டினா எங்களுக்கு பேர் ஹதீஸ் மறுப்பாளர்களா? இப்படியெல்லாம் விளக்குவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். எடுபடுமைமே எப்படி இமாமை திட்டுகிறார்கள் சொன்னது எடுபடவில்லையோ, எப்படி வந்து அவுலியாக்களை திட்டுகிறார்கள் சொன்னது எடுபடவில்லையோ, ஹதீஸை மறுக்கிறார்கள் சொல்ல சொல்லத்தான் மேல போட்டு உங்களுக்கு விளக்குவோம். ஹதீஸ்னா என்ன, ஏதை ஏத்துக்கிறேன்னு, இதெல்லாம் பெரிய அறிஞர் உள்ள மேட்டரா இருந்துச்சு. இப்ப எல்கேஜி ஆக்கி விட்டாச்சு. எது இந்த ஹதீஸ் விஷயங்கள்லாம் பெரிய உலமாக்குள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மேட்டரா இருந்ததையெல்லாம் எல்கேஜியில பொதுக்கூட்டத்தில் மேடை போட்டு மதரசாக்கள் பாடம் நடத்துவாங்க. இதெல்லாம் இதை உங்களுக்கு நடத்த வச்சது யாரு? அவங்க சொன்னது. அப்ப இப்பெல்லாம் சொல்றாங்கன்னு வருத்தப்படாதீங்க. அதான் கவன ஈர்ப்பு. கிறுக்குத்தனமா எந்த எவனா செஞ்சா கூட ஒரு கவன ஈர்ப்புங்க. இஸ்லாம் வந்து அமெரிக்காவில் இப்ப வளர்ந்துச்சு ரொம்ப. அந்த வேர்ல்டு டவர் அடிச்சாங்கல்ல, செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையத்தை விமானத்தை கொண்டு மோதினாங்கல்ல, அது இஸ்லாத்துல இல்லாத ஒரு செயல் தான். இஸ்லாத்தின் பெயரால் செஞ்சாங்கல்ல. அப்பதான் அமெரிக்காக்காரன் பாக்குறேன், என்னடா இஸ்லாம், ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்களா இல்லையா, இஸ்லாம்ட என்னன்னு அப்பதான் தெரிய வருது. அப்பதான் குர்ஆனை படிக்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. செஞ்சது கிறுக்குத்தனமான வேலை. ஒரு கவன ஈர்ப்பு அப்படி மாத்தி விட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டா இஸ்லாத்துக்கு வளர்ச்சியா போகுது. அமெரிக்கா தாறுமாறா வளர்ந்துகிட்டு இருக்குது.